Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேறுவதற்கு காரணமான அதிமுக பொதுச் செயலாளருக்கு விவசாயிகள் கூட்டுக்குழு சார்பில் நடைபெறும் பாராட்டு விழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதனுடைய போராட்ட களங்களெல்லாம் ரொம்பவுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்ததுங்க. இன்றைக்கி இந்த இடத்துல நாங்கள் இவ்வளோ ஒரு சந்தோஷமாக நிற்கிறோம் அப்படின்னா அதை ஒரு பெரும் மகிழ்ச்சியாக தான் நாங்கள் உணர்கிறோம். ஓகே, இப்போ எடப்பாடியாருக்கு நீங்கள் பாராட்டு விழா நடத்துகிறீங்க. அவருக்கு என்னென்ன பாராட்டுக்கள் தற்பொழுது செய்ய போகிறீங்க? என்னென்ன நடத்த போகுது? என்ன மாதிரியான பாராட்டு? என்ன மாதிரியான கம்பத்தாட்டம், அப்புறம் மகளிர் சார்ந்த அந்த கும்ப மரியாதை, அப்புறம் நடனம் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பாராட்டு விழா இருக்கு இல்லையா? இந்த பாராட்டு விழாவில் நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறீங்க? இது எந்த அளவுக்கு உகத்ததாகவும் மகிழ்ச்சி உடையதாகவும் நினைக்கிறீங்க? இன்னும் இல்லை, தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேங்க சார். இவ்வளோ நாளாக எல்லாம் ரொம்ப இதாக இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லா ஊர் மக்களும் சேர்ந்ததுனால குளங்கொட்டி எல்லாருக்கும் தண்ணி வருது. இன்னும் சில ஊர்லலாம் தண்ணி வெள்ளிங்களாமா, அதுவும் இன்னும் வரக்கு. ஆனால் இந்த வருஷம் எல்லா ஊர்லேயும் மக்கள் சேர்ந்தங்காட்டி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க சார். அந்த எடப்பாடி ஐயாத்தை ரொம்ப நல்லா சொல்லணுங்க. இன்னும் சிறப்பாக நல்லா அமையும் சொல்லி எல்லா ஊர்லையும் வேண்டிக் கொள்கிறீங்க சார். அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். உங்களுடைய அனுபவங்கள் என்னுடைய தோட்டத்தில் 25 ஆண்டு காலமாக ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. இன்று 2 மணி நேரத்தில் 1 ஏக்கர் நிலம் தண்ணீர் பாய்ச்சிவிட்டு தான் இங்கு வந்திருக்கின்றேன். நான் காங்கிரஸை சேர்ந்தவன். ஆனால் சட்டசபை எலெக்ஷன் என்றால் இரட்டை இலை சின்னம் யார் நின்றாலும் அவர்களைத்தான் ஓட்டு போடுவேன். என்னுடைய விவசாயத்தினுடைய வாழ்வாதாரத்தை கொடுத்தவர் காமராஜர் பின்னாடி எடப்பாடியார் தான். அவருடைய பணி சிறக்க நாங்களும் பாடுபடுவோம். நன்றி, வணக்கம். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேறுவதற்கு காரணமான அதிமுக பொதுச் செயலாளருக்கு விவசாயிகள் கூட்டுக்குழு சார்பில் நடைபெறும் பாராட்டு விழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியிருக்கிறது. இந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேறுவதற்கு காரணமான அதிமுக பொதுச் செயலாளருக்கு விவசாயிகள் கூட்டுக்குழு சார்பில் நடைபெறும் பாராட்டு விழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திறக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு இருந்திருந்தால் பெருமகிழ்ச்சி அடைந்திருப்பார். அன்னாருடைய ஆன்மா என்றைக்கும் அத்திக்கடவோடு இணைந்திருக்கிறது. அந்த வகையில் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக இன்றைக்கு அவருடைய புகைப்படமானது திறந்து வைக்கப்படுகிறது. அவிநாசி அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய நீண்டகால கோரிக்கையான அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய கனவு திட்டமான இந்த திட்டத்தை நினைவாக்கி இன்றைக்கு நாங்கள் நினைவாக்கி எடப்பாடியார் அவர்களுக்கு சிறப்பான ஒரு பாராட்டு விழாவினை கஞ்சப்பள்ளி பிரிவு அருகில் அம்பலவாணர் திடலில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த நிகழ்வானது இன்று கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்கி இருக்கிறது. எங்களுடைய அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தின் கூட்டமைப்பினுடைய தலைவர் SMR நடராஜன் அவர்கள் கொடியை ஏற்றி இந்த பாராட்டு விழாவினை துவக்கி வைத்திருக்கிறார். கடந்து வந்த பாதைகள் மிகவும் கடினமான பாதைகள். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் இது நீர்த்து போகாமல் 1963 முதல் குரல் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு நாங்கள் குளம் குட்டைகளிலே நீர் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 4 தலைமுறை போராட்டம், சாதாரண போராட்டங்கள் அல்ல. அன்றைய காலகட்டங்களில் தொழில்நுட்பங்கள் இல்லாத சூழலிலும் கூட இந்த திட்டத்தினுடைய அருமை உணர்ந்து எங்களுடைய முன்னாள் MLA-வாக இருந்த மாரப்ப கவுண்டர் ஐயா உள்ளிட்டோர் இதற்கு முதல் குரல் கொடுத்தார்கள். அவர்களை தொடர்ந்து இன்றைக்கும் எங்களுடைய இளைய சமுதாயம் வரை இதை நீர்த்து போகாமல் செய்யக்கூடிய முன்னோடிகள் நிறைய பேர் இருந்ததன் காரணமாக இன்றைக்கு எங்களுக்கு வெற்றிக்கனி கிட்டி இருக்கிறது. அத்தோடு விவசாயத்தின்பாலும் விவசாயிகளின் பாலும் ஒரு நன்மதிப்பும் அந்த குடும்பத்திலிருந்து வந்த காரணமும் இருந்ததால் எடப்பாடியார் அவர்களால் இந்த திட்டம் சாத்தியமாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ முதல்வர்கள் ஆண்டார்கள், எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் திட்டத்தை செயல்படுத்திய நம்முடைய எடப்பாடியாருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய மனமார்ந்த உள்ளத உவகையினுடைய அடிப்படையில் எழுந்திருக்கின்றது. நன்றி மறப்பது நன்றல்ல என்ற வகையிலும் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டு உய்விண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்பது வள்ளுவத்தினுடைய வரிகள். அதனுடைய அடிப்படையிலே கொங்கு மண்ணினுடைய பாரம்பரியத்தில், பண்பாட்டில், கலாச்சாரத்தில் கொடையும் நன்றி பாராட்டுதலும் எங்களுக்கு உரிய பண்பாக நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையில் இந்த விழா எடுக்கப்பட்டிருக்கிறது. அவிநாசி அத்திக்கடவு திட்டம் என்பது அன்றைய காலகட்டங்களிலே குளம் குட்டைகளை நீர் நிரப்ப கோரிய ஒரு இயக்கமாக முன்னெடுக்கப்பட்டு நிறைய கையெழுத்து இயக்கமாக நடந்து அதற்கு பின்பு உதயமூர்த்தி அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு அதற்காக நம்மளுடைய கூட்டமைப்பின் முன்னோடிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அதற்கு பின்பு மொட்டையடிப்பு போராட்டம், உண்ணாவிரதம், ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் என்று போராட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து இறுதியாக 2016 இன்றைய நாளுக்கு முன்பு பிப்ரவரி 8 அன்று அவிநாசியில் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத களத்தை எங்களுடைய இளைய சமுதாயம் முன்னெடுத்து தொடர்ந்து 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அவர்களுக்கு ஆதரவாக அன்னூர், குன்னத்தூர், சேவூர் என்று எல்லா பகுதிகளிலும் உண்ணாவிரதம் இருந்ததனுடைய பயனாக இப்படி ஒரு மாபெரும் திட்டம் தமிழகமெங்கும் பரவலாக பேசப்பட்டு பின்பக்கத்திலே பத்திரிகை செய்தியாக இடம்பெற்ற ஒரு செய்தி முன்பக்க தலைப்பு செய்தியாகின்ற அளவுக்கு அந்த போராட்டங்கள் வலுப்பெற்று அதற்கு பின்பாக இப்போ என்ன கேட்டீங்கன்னாக்கா, இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய நிலத்தடி நீர் மட்டம் எப்படி இருந்தது? இந்த திட்டம் நிறைவேற்றினதுக்கு பிறகு நிலத்தடி நீர் மட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? எங்களுடைய போராட்டம் வெடித்தது, விஸ்வரூபமாக வெடித்ததனுடைய காரணமே எங்களுடைய நிலப்பகுதிகள். அவிநாசி பொதுவாகவே கடல் மட்டத்திலிருந்து உயரமான பகுதி, ஒரு ஒட்டகத்தினுடைய முதுகமைப்பை பெற்ற ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த வகையில் பார்த்தோம்னா மேட்டுப்பாங்கான பகுதியில் நீர்வளம் இல்லாமல் போய் கிட்டத்தட்ட 1000 அடி 1200 அடி 1600 அடி வரைக்கும் போர் போட்டும் கூட எங்களுடைய தாய் குளங்களின் நகைகள் அடமானத்திற்கு போய் இழந்தோமே தவிர தண்ணீரை நாங்கள் கண்டதில்லை. அப்படியான ஒரு சூழலில் தான் போராட்டக்களம் வலுவானது. ஒரு விவசாயினுடைய போராட்டம் என்பது தனக்கான போராட்டம் மட்டுமல்ல என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும். ஏன்னா விவசாயிகளை சார்ந்து கால்நடை வளர்ப்பு, ஆடு கோழி மாடு இப்படி நிறைய அவர்களை சார்பு தொழிலாக வச்சிருக்கக்கூடிய அந்த தொழில் சார்ந்த எல்லாமே அடிபட்டு போகும். எங்களுடைய பள்ளி பிள்ளைகள் இப்போ நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்திருக்கா? கண்டிப்பாக உயர்ந்திருக்குங்க. ஏன்னா இன்றைக்கு அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நாங்கள்லாம் இது வரைக்கும் குளங்குட்டையில் தண்ணியே பார்த்ததில்லை. ஆனால் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு சோதனை ஓட்டங்கள் எல்லாம் முடிவு விட்டு இது செயல்பாட்டுக்கு வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா கிணத்துல நின்று தண்ணி மோக்கிற அளவுக்கு சில இடங்களில் ஊற்று எடுத்திருக்கிறது. இது உண்மையிலுமே வரலாறு காணாத ஒரு சாதனையாக தான் நாங்கள் பார்க்குறோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேறுவதற்கு காரணமான அதிமுக பொதுச் செயலாளருக்கு விவசாயிகள் கூட்டுக்குழு சார்பில் நடைபெறும் பாராட்டு விழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியிருக்கிறது. இந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய நீண்டகால கோரிக்கையான அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய கனவு திட்டமான இந்த திட்டத்தை நினைவாக்கி இன்றைக்கு நாங்கள் நினைவாக்கி எடப்பாடியார் அவர்களுக்கு சிறப்பான ஒரு பாராட்டு விழாவினை கஞ்சப்பள்ளி பிரிவு அருகில் அம்பலவாணர் திடலில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த நிகழ்வானது இன்று கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்கி இருக்கிறது. எங்களுடைய அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தின் கூட்டமைப்பினுடைய தலைவர் SMR நடராஜன் அவர்கள் கொடியை ஏற்றி இந்த பாராட்டு விழாவினை துவக்கி வைத்திருக்கிறார். கடந்து வந்த பாதைகள் மிகவும் கடினமான பாதைகள். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் இது நீர்த்து போகாமல் 1963 முதல் குரல் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு நாங்கள் குளம் குட்டைகளிலே நீர் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 4 தலைமுறை போராட்டம், சாதாரண போராட்டங்கள் அல்ல. அன்றைய காலகட்டங்களில் தொழில்நுட்பங்கள் இல்லாத சூழலிலும் கூட இந்த திட்டத்தினுடைய அருமை உணர்ந்து எங்களுடைய முன்னாள் MLA-வாக இருந்த மாரப்ப கவுண்டர் ஐயா உள்ளிட்டோர் இதற்கு முதல் குரல் கொடுத்தார்கள். அவர்களை தொடர்ந்து இன்றைக்கும் எங்களுடைய இளைய சமுதாயம் வரை இதை நீர்த்து போகாமல் செய்யக்கூடிய முன்னோடிகள் நிறைய பேர் இருந்ததன் காரணமாக இன்றைக்கு எங்களுக்கு வெற்றிக்கணி கிட்டி இருக்கிறது. அத்தோடு விவசாயத்தின்பாலும் விவசாயிகளின் பாலும் ஒரு நன்மதிப்பும் அந்த குடும்பத்திலிருந்து வந்த காரணமும் இருந்ததால் எடப்பாடியார் அவர்களால் இந்த திட்டம் சாத்தியமாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ முதல்வர்கள் ஆண்டார்கள், எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் திட்டத்தை செயல்படுத்திய நம்முடைய எடப்பாடியாருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய மனமார்ந்த
உள்ளத உவகையினுடைய அடிப்படையில் எழுந்திருக்கின்றது. நன்றி மறப்பது நன்றல்ல என்ற வகையிலும் எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டு உய்விண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்பது வள்ளுவத்தினுடைய வரிகள். அதனுடைய அடிப்படையிலே கொங்கு மண்ணினுடைய பாரம்பரியத்தில், பண்பாட்டில், கலாச்சாரத்தில் கொடையும் நன்றி பாராட்டுதலும் எங்களுக்கு உரிய பண்பாக நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையில் இந்த விழா எடுக்கப்பட்டிருக்கிறது. அவிநாசி அத்திக்கடவு திட்டம் என்பது அன்றைய காலகட்டங்களிலே குளம் குட்டைகளை நீர் நிரப்ப கோரிய ஒரு இயக்கமாக முன்னெடுக்கப்பட்டு நிறைய கையெழுத்து இயக்கமாக நடந்து அதற்கு பின்பு உதயமூர்த்தி அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு அதற்காக நம்மளுடைய கூட்டமைப்பின் முன்னோடிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அதற்கு பின்பு மொட்டையடிப்பு போராட்டம், உண்ணாவிரதம், ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் என்று போராட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து இறுதியாக 2016 இன்றைய நாளுக்கு முன்பு பிப்ரவரி 8 அன்று அவிநாசியில் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத களத்தை எங்களுடைய இளைய சமுதாயம் முன்னெடுத்து தொடர்ந்து 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அவர்களுக்கு ஆதரவாக அன்னூர், குன்னத்தூர், சேவூர் என்று எல்லா பகுதிகளிலும் உண்ணாவிரதம் இருந்ததனுடைய பயனாக இப்படி ஒரு மாபெரும் திட்டம் தமிழகமெங்கும் பரவலாக பேசப்பட்டு பின்பக்கத்திலே பத்திரிகை செய்தியாக இடம்பெற்ற ஒரு செய்தி முன்பக்க தலைப்புச் செய்தியாகின்ற அளவுக்கு அந்த போராட்டங்கள் வலுப்பெற்று அதற்கு பின்பாக இப்போ என்ன கேட்டிங்கனாக்கா, இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய நிலத்தடி நீர் மட்டம் எப்படி இருந்தது? இந்த திட்டம் நிறைவேற்றினதுக்கு பிறகு நிலத்தடி நீர் மட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? எங்களுடைய போராட்டம் வெடித்தது, விஸ்வரூபமாக வெடித்ததனுடைய காரணமே எங்களுடைய நிலப்பகுதிகள். அவிநாசி பொதுவாகவே கடல் மட்டத்திலிருந்து உயரமான பகுதி, ஒரு ஒட்டகத்தினுடைய முதுகமைப்பை பெற்ற ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா மேட்டுப்பகுதி, மேட்டுப்பாங்கான பகுதியில் நீர்வளம் இல்லாமல் போய் கிட்டத்தட்ட 1000 அடி, 1200 அடி, 1600 அடி வரைக்கும் போர் போட்டும் கூட எங்களுடைய தாய் குளங்களின் நகைகள் அடமானத்திற்கு போய் இழந்தோமே தவிர தண்ணீரை நாங்கள் கண்டதில்லை. அப்படியான ஒரு சூழலில் தான் போராட்டக்களம் வலுவானது. ஒரு விவசாயியினுடைய போராட்டம் என்பது தனக்கான போராட்டம் மட்டுமல்ல என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும். ஏன்னா விவசாயிகளை சார்ந்து கால்நடை வளர்ப்பு, ஆடு, கோழி, மாடு இப்படி நிறைய அவர்களை சார்பு தொழிலாக வச்சிருக்கக்கூடிய அந்த தொழில் சார்ந்த எல்லாமே அடிபட்டு போகும். எங்களுடைய பள்ளி பிள்ளைகள் இப்போ நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்திருக்கா? கண்டிப்பாக உயர்ந்திருக்குங்க. ஏன்னா இன்றைக்கு அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நாங்கள்லாம் இது வரைக்கும் குளங்குட்டைகளில் தண்ணியே பார்த்ததில்லை. ஆனால் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு சோதனை ஓட்டங்கள் எல்லாம் முடிவு உற்று இது செயல்பாட்டுக்கு வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா கிணத்துல நின்று தண்ணி மோக்கிற அளவுக்கு சில இடங்களில் ஊற்று எடுத்திருக்கிறது. இது உண்மையிலுமே வரலாறு காணாத ஒரு சாதனையாக தான் நாங்கள் பார்க்குறோம். அன்னூரில் குறுக்கலை பாளையத்தைச் சேர்ந்தவன் நான். என்னுடைய தோட்டத்தில் 25 ஆண்டு காலமாக ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. இன்று 2 மணி நேரத்தில் 1 ஏக்கர் நிலம் தண்ணீர் பாய்ச்சி விட்டு தான் இங்கு வந்திருக்கின்றேன். நான் காங்கிரஸைச் சேர்ந்தவன். ஆனால் சட்டசபை எலெக்ஷன் வந்தால் இரட்டை இலை சின்னம் யார் நின்றாலும் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். என்னுடைய விவசாயத்தினுடைய வாழ்வாதாரத்தை கொடுத்தவர் காமராஜர் பின்னாடி எடப்பாடியார் தான். அவருடைய பணி சிறக்க நாங்களும் பாடுபடுவோம். இன்னும் இல்லை, தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேங்க சார். இவ்வளோ நாளாக எல்லாம் ரொம்ப இதாக இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லா ஊர் மக்களும் சேர்ந்ததுனால குளங்கொட்டி எல்லாருக்கும் தண்ணி வருது. இன்னும் சில ஊர்லலாம் தண்ணி வெள்ளிங்களாமா, அதுவும் இன்னும் வரக்கு. ஆனால் இந்த வருஷம் எல்லா ஊர்லேருந்து மக்கள் சேர்ந்தங்காட்டி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க சார். அந்த எடப்பாடி ஐயாத்தை ரொம்ப நல்லா சொல்லணுங்க. இன்னும் சிறப்பாக அது நல்லா அமையும்னு சொல்லி எல்லா ஊர்லையும் வேண்டிக் கொள்கிறீங்க சார். அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.